ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு ரத்துதான் முதல் கையெழுத்து என கூறிவிட்டு 50,000 பேரிடம் கையெழுத்து வாங்கியது எதற்காக என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து என்று சொல்லுங்கள். தேர்தல் வருகின்ற போது சொன்னீர்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திரு ஸ்டாலின் சொன்னாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்தினாரு. இப்ப 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறேன். 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு யாருக்கு கூட கொடுப்பேன்? இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்ட பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கமே போச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். சிறுபான்மை மக்கள் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல் போற விழித்துக் கொண்டோரெல்லாம் விழித்துக் கொண்டார்கள் என்று அதை சிறுபான்மை மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் ஸ்டாலின் இன்னைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். அச்சத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். உங்க அப்பா வீட்டு சொத்தையா நீங்க கொடுக்கணும்னு சொல்ற எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு அமைச்சர் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறாங்க, நீ எதை வேணாலும் பேசிட்டு போயிடுவ. அதனால யார் பாதிக்கப்படுறாங்க? மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. இப்படி உதயநிதி ஸ்டாலின் கேட்கறிய, உங்க அப்பாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு உங்க தாத்தாவுக்கு பேனா வைக்கிறதுக்கு பணம் எங்க இருந்து? 83 கோடி. எழுதாத பேனாவை கடல்ல வைக்கிறதுக்கு 83 கோடி. மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம வீடு இழந்து கால்நடை இழந்து இன்றைக்கு விவசாயிகள் பயிர்ல இழந்து உப்பளத்துல அந்த தண்ணியில உப்பெல்லாம் கரைஞ்சு போய் தொழிற்பேட்டையில தொழில் செய்ய முடியாத நீர் எங்கி இந்த இந்தெல்லாம் பழுதடைந்து அவர்கள் இந்த அரசாங்கத்தில் நிதி கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்களே, அந்த ஏக்கமெல்லாம் உனக்கு கல்லு தெரியல. கடல்ல கொண்டு போய் 83 கோடியை எழுதாத பேனா வைக்கிறேன். அதோட உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா பேசிட்டு இருக்காரு. யாரோட விளையாட்டு வேணாம்? மக்கள் துன்பமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் விளையாட்டு வேணும். கார் ரேஸ் சொல்றாங்க. சென்னை மாநகரத்தில் கார் ரேஸ் சொல்றாங்க. ஃபார்முலா காரா, ஃபார்முலா 4 நினைக்கிறேன். அந்த கார் ரேஸ் சொல்றதுக்கு 42 கோடி செலவழிக்கிறார். 42 கோடியில அந்த கார் பந்தயம் நடத்துவதற்கு சாலை அமைக்கிறாங்க. யார் விட்டு பணத்தை யார் கொடுக்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.